ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கிறிஸ்துவுக்குள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெடிடேஷன் தலைப்பு கிறிஸ்துவில் விசுவாசம். கிறிஸ்துவுக்குள் உள்ள விசுவாசம் எப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் பாதாளத்திலிருந்து காப்பாற்றியது. How how does faith in Christ saved OT saints, Old Testament saints as well from Sheol? ஸோ இதுதான் நம்மளுடைய தலைப்பு. நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்னுடைய மெடிடேஷனுக்கு நான் எடுத்திருக்கிற வேர்சஸ் இங்கே வந்து ஜோனா 1-17 அண்ட் சாப்டர் 2:1-10. யோனா யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிராக இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்தது. கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதாயிருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்போது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஸோ நம்ம மெடிடேட் பண்ணலாம் இது. ஸோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட காரியங்கள், கொடுக்கப்பட்ட ப்ராஃபஸி, இல்லை கொடுக்கப்பட்ட நிறைய சம்பவங்கள், அது எல்லாமே வந்து கிரைஸ்டை குறிச்சதாக இருக்கும். அது எல்லாமே வரப்போகிற கிரைஸ்டுக்கான நிழலாட்டம் அப்படின்னு பவுல் தெளிவாக சொல்லியிருப்பார். அப்போ இந்த சம்பவங்கள், ஈவன் இந்த சம்பவத்தை யோனா 3 நாள் மீன் வயிற்றில் இருந்ததை ஜீசஸ் கிரைஸ்டே பரிசேயர்கள் வந்து அவர்கிட்ட கேட்கும்போது, எங்களுக்கு ஒரு அடையாளம் காமின்னு சொல்லும்போது, உங்களுக்குள்ள அடையாளம் யோனா 3 நாள் ஃபிஷ்ஷுடைய வயிற்றுல இருந்தது போல மானிட மகன் 3 நாள் அவர் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார். ஏன்னா அவருடைய ஆஃப்டர் டெத் 3 days ஆஃப்டர் தான் ரெசரக்ஷன். அதை குறித்து கர்த்தர் அந்த அடையாளத்தை அவர் சொன்னார் பரிசேயருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை நான் எதற்காக எடுத்தேன் அப்படின்னா, இதில் உள்ள ஒரு நிழலாட்டம் ப்ளஸ் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல உள்ள எல்லா செயின்ஸுடைய அவங்களுடைய நம்பிக்கை, அதற்கப்புறம் அது எப்படி அது நிறைவேறிச்சு. ஸோ இதை தான் நான் டீட்டெயிலாக மெடிடேட் பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்டோரியை பார்க்கணும்னா ஜோனா இஸ் அ கேரக்டர். ஜோனா ஒரு இஸ்ரலைட், கடவுள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களினத்தில் உள்ள ஒரு ப்ராஃபட். அவரை கடவுள் கூப்பிட்டு நினிவே பட்டணத்துக்கு போய் அவங்கள வார்ன் பண்ண சொல்றாரு. நினிவே பட்டணம்ங்கிறது அசிரியன்ஸ் ஆண்டு வந்த பட்டணம். அது இன்னைக்கு ஈராக் இருக்கிற இடம் நினிவே. அந்த டைம்ல அது அசிரியன்ஸ் ஆண்ட நேரத்துல நினிவேங்கிற பட்டணம் பெரிய சிட்டியா இருந்தது. அந்த மக்கள் எல்லாருமே நல்ல செல்வ செழிப்புல இருந்தாங்க. அங்க கூடவே எல்லா விதமான பாவம் பெருக ஆரம்பிச்சது. கடவுள் ஈவன் அவங்கெல்லாம் அன்பிலிவர்ஸ், அவங்க கடவுளுடைய பிள்ளைகள் கிடையாது. பட் கடவுள் அதை அழிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால கடவுள் பிள்ளைங்களை கூப்பிட்டு, யோனாவை கூப்பிட்டு அங்கே போய் நீ அவங்ககிட்ட சொல்லு, இந்த மாதிரி இதெல்லாம் நீ நிறுத்துனா உன்னை அழிவுலேருந்து தப்பிப்பேன், அழிக்க நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லுறாரு. ஆனால் யோனாவுக்கு பயம். அங்கே போய் நம்ம சொன்னோம்னா அவங்க நம்மளை அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் யோனா அங்கே போகாமல் யோனா நேரே ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறாரு, தர்ஷீஷ்க்கு போகிறாரு. அது யோனாவுடைய ஐடியா என்னன்னா, கடவுளுடைய ப்ரெசன்ஸை விட்டு நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்.
இது கடவுள் சொல்றது எனக்கு பிடிக்கல, அந்த மினிஸ்ட்ரி கடவுள் பிரசன்ஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடிரணும்னு நினைக்கிறாரு பிரசன்ஸ்ல இருந்து. கடவுள் என்ன பண்றாரு, ஓகே சரி நீ இப்படி நினைக்கிறியா, உனக்கு முதல்ல ஒரு பாடம் இது பண்ணணும். நீ கடவுள் பிரசன்ஸ் இல்லாத இடத்துல நீ இருந்தன்னா அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், கடவுளே இல்லாத ஒரு இடத்துல நீ இருந்தன்னா நீ எப்படி ஃபீல் பண்ணுவாங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக கடவுள் ஜோனா ஆன் போர்ட் ஆகுறாரு ஷிப்பில், கப்பலில். அதில் வெள்ளம் பயங்கர டெம்பஸ்டியஸ் அப்படிங்கிறாங்க, கடும் புயல் கடலில் வருது. அப்போ ஜோனாவே சொல்கிறாரு, ஓகே இது நம்மளால தான் இங்கே வருதுன்னு, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்கன்னு சொல்கிறாரு. அவங்க செயிலர்ஸ் தூக்கி கடலில் போடுறாங்க. அப்போ அந்த கடலை தூக்கி போட்ட அந்த நிமிடங்கள் யோனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த விஷயங்களை அதான் யோனா ஃபுல்லாக விவரிக்கிறாரு. ஸோ இந்த ப்ரேயர் நம்ம வாசிச்ச இந்த ப்ரேயர் வந்து அவர் யோனா வந்து தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர். அவர் மீன் வயிற்றில் ரட்சிக்கப்பட்ட பிறகு மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து கடவுள் காப்பாற்றினதுக்கு அப்புறம் அவர் நன்றி அறிதலோட இந்த விண்ணப்பத்தை சொல்றாரு. ஸோ இப்போ அதனால தான் ஜோனா அந்த ம், அஹ், கடவுள் பிரசன்ஸ் இல்லாத இடத்த எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாருன்னா அவர் என்ன விவரிக்கிறாருன்னா, என்னுடைய ஆழ்ந்த துயரம், என்னுடைய மை டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும். ஏன்னா ஜோனா வந்து நியர் டு டெத், சாவின் விளிம்பு வரை போயிட்டாரு. ஏன்னா தூக்கி நடுக்கடலுக்குள்ள ஆழ்ந்த கடலுக்குள்ள தூக்கி எறிஞ்சிட்டாங்க. கடவுளே நீங்க என்னைய யூ காஸ்டட் மீ இன்டு த டீப், ஆழ்ந்த ஆழ்ந்த ஆழிப்பேரலைக்குள்ள என்னைய நீங்க தூக்கி போட்டீங்க. ஃப்ளட் வெள்ளம் என்னை சூழ்ந்துடுச்சு. நான் உங்க பார்வையில இருந்தே தள்ளப்பட்டேன் முழுமையாக. அப்போ உங்க பிரசன்ஸ்ல இருந்து உங்க பார்வையிலே நான் இல்லை, என்ன தள்ளப்பட்டேன். அதுக்கப்புறம் வீட்ஸ் wrapped மை ஹெட், என்னுடைய அந்த கடல் பாசிகளுமே என் கழுத்தை நெருக்கிச்சு. அந்த அளவுக்கு நான் வந்து நியர் டு டெத் நான் போனேன், விச் இஸ் நத்திங் பட் ஷியால். இப்போ நீங்க ஹெல் நம்ம சொல்றோம் நரகம். அந்த நரகம்ங்கிற பிளேஸ் வந்து ஒரு டார்மன் பிளேஸ், அந்த பிளேஸ்ல கடவுளுடைய பிரசன்ஸே இருக்காது. ஸோ அந்த பிளேஸுக்கு இப்போ நம்ம டெத்துக்கு போகிறவங்க ஆக்சுவலாக அந்த பயம் அந்த நெருக்கத்தை தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் ஜோனா விவரிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. பெல்லி அந்த கடவுள் கமாண்ட் பண்ணுறாரு, அந்த ஒரு ஃபிஷ்ஷை கொடுத்து யோனாவை விழுங்க வச்சிடுறாரு. அப்போ அந்த யோனா வந்து கிளீனாக அந்த வயிற்றுக்குள்ள யோனாக்கு கிளீனாக தெரிஞ்சிருச்சு, இந்த சாவின் விளிம்பில் இவ்வளவு கடவுள் பிரசன்ஸ் இல்லாத இடத்துல எவ்வளவு நெருக்கத்தை அனுபவிச்சு, ஆனால் கடவுள் என்னைய மீட்டார், மீன் வாய்க்குள்ள நான் இன்னைக்கு சேஃபாக இருக்கேன். இங்கிருந்து நான் என் கர்த்தருடைய ஆலயம் என்ன டெம்பிள், அவங்க ஆல்வேஸ் எங்கே இருந்தாலும் அவங்க அந்த ஜெருசலம் டெம்பிள் இருக்கிற டைரக்ஷன் பார்த்து ப்ரேயர் பண்ணுவாங்க, ஜெருசலம் டெம்பிளை நோக்கி ப்ரேயர் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து கர்த்தருடைய ப்ரெசன்ஸ் இருந்தது. தட் இஸ் ஒன்லி ஒன் டெம்பிள் இன் திஸ் வேர்ல்ட் ஆர் ஃபார் எவர். ஒரே ஒரு டைம் கடவுள் அந்த டெம்பிளில் மட்டும் வாசம் செய்தார். அதனால அந்த இஸ்ரேல் மக்கள் அந்த டெம்பிளை நோக்கி அவங்க கூக்குரல் எடுப்பாங்க அவங்க விண்ணப்பத்தை. டெம்பிள்னோடனே நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு கட்டி வச்சிருக்காங்க அந்த டெம்பிள்னு நினச்சிடாதீங்க. ஒரு டினாமினேஷன் இல்லை வேற ரிலீஜன்ஸ் எல்லாருமே டெம்பிள்னு கட்டி அங்கே கும்பிட்ற மாதிரி அந்த டெம்பிள் கிடையாது இது. இந்த டெம்பிள் உயிருள்ள தேவன், ஒரே தேவன் வாசம் செய்த இடம் ஜெருசலேம் இல்லை இன்னைக்கு அந்த இடம் இருக்குது. ஸோ அதனால ஜோனா அதை நோக்கி நான் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு அவர் தேங்க்ஸ் கிவிங் பண்றாரு. ஜோனா ரட்சிக்கப்பட்டார், அந்த மீன் வாயிற்றுக்குள்ள சேஃபா கடவுள் வச்சுட்டாரு. எதுக்குன்னா ஜோனாவுக்கு ஆம், எதுக்காகன்னா ஜோனாவுக்கு பாடம் கற்பிப்பதற்காக. ஓகேவா, ஜோனாவுக்கு சில பாடங்கள் கடவுள் கற்பிக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா ஜோனா வந்து கடவுள் பிரசன்ஸை விட்டு அவே போகணும்னு நினைச்சாரு. ஸோ இப்போ உங்க ஜோனாவுக்கு தெரிஞ்சிருச்சு கடவுள் பிரசன்ஸை விட்டு அவே போனால் எவ்வளவு துயரம். அதற்கு கடவுள் ரட்சிப்புக்குள்ள இருக்கிறதுக்குள்ள டிஃப்ரென்ஸை கடவுள் ஜோனா தெரிஞ்சு சந்தோஷமா கர்த்தருக்கு நன்றி அறிதல் சொல்றாரு. ஸோ இப்போ இதுதான் இது வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு ஒரு சம்பவம். அது ஒரு நிழலாட்டம். எப்படின்னா கிரைஸ்ட் உடைய ஒரு நிழலாட்டம். ஸோ இதை நம்ம ஒரு பேஸா வச்சுட்டு ஒரு மெயினான விஷயத்தை நம்ம பார்ப்போம். ரியாலிட்டியில ஓல்ட் டெஸ்டமெண்ட் பரிசுத்தவான்கள், செயின்ஸ் அப்படிம்போம், அவங்க எல்லாருடைய ப்ரேயரையும் நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் தொட்டு டேவிடா இருக்கட்டும், இல்லை சங்கீதக்காரங்கள், அவங்க வந்து கோவிலில் 24 மணி நேரம் ஒர்ஷிப் போகும். அவங்க இந்த சங்கீதங்கள் எல்லாம் அந்த கோவிலில் ஜெருசலம் டெம்பிளில் பாடப்பட்ட பாட்டுகள்.
அப்போ அங்கே ஒவ்வொரு இப்போ ஆட்களாக இருக்கட்டும், ப்ராஃபட்ஸாக இருக்கட்டும், ஜெரேமியாவோ எசேக்கியேலோ இல்லை இல்லை எஸ்ராவோ நெகேமியாவோ இல்லை யாராக இருந்தாலும் இருக்கட்டும், எல்லாரும் முதற்கொண்டு அவன் ஜோபாக இருக்கட்டும், அவங்களுடைய எண்ணம் எப்பவுமே எப்படி இருக்கும்னா, என்னுடைய ஆத்துமா பாதாளத்தில் ஸ்டக் ஆகாது, என் ஆத்துமா பாதாளத்திலே கிடக்காது. எஸ், நான் இறக்குறேன், நான் சாகுறேன், இங்க சாகும்போது நான் பாதாளத்துக்கு தான் போறேன். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே விஷன் இருந்ததுன்னா நான் பாதாளத்துக்கு தான் போறேன் கண்டிப்பா. ஆனா ஒரு நாள் என் மீட்பர் வருவாரு, என் ரெடீமர் வருவாரு, என் ஆத்துமாவை பாதாளத்துல இருந்து அப்படியே கவ்வி கொண்டு போய் தூக்கிட்டு என்னைய மேல அவர் பிரசன்ஸ்ல கொண்டு போய் வைப்பாரு. ஏன்னா ஹெல், நீங்க எர்த்து அப்படின்னாலே கீழே பாதாளம் நரகம் தான் சொல்லுவாங்க. ஹெவன் தான் என்னைக்குமே கர்த்தர் இருக்கிற பிளேஸ். ஸோ அதை நீங்க பார்க்கும்போது இந்த சங்கீதக்காரன் டேவிட்டுடைய பாட்டு இது மிக்தம் ஆஃப் டேவிட் அப்படிம்பாங்க. அப்படின்னா ஒரு கோல்டன் ஸ்பெஷல் ரிவிலேஷன். டேவிட் சங்கீதக்காரங்கள் நிறைய விஷயத்துல, எஸ்பெஷலி டேவிட் பாடுற பாட்டுகள் நிறைய விஷயத்துல மெஸ்ஸாயாவுடைய அந்த ப்ராஃபஸி, மெஸ்ஸாயாவுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். அது எல்லாமே நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆத்தர்ஸ் கோட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இதான் ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஒர்க். ஹோலி ஸ்பிரிட்ல நிறைஞ்சு டேவிட் பாடும்போது அவர் அறியாமையே எல்லாம் மெஸ்ஸாயாவுடைய ப்ராஃபஸியா வரும். இதுல எப்படி கிளீனா இந்த பாட்டும் அது அந்த மாதிரி ஒரு பாட்டு. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாமிசமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டீர், விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர். பாருங்க, அவருடைய மாமிசம் நம்பிக்கையோட காத்திருக்கும். அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல எல்லாருடைய நம்பிக்கையுமே என்னன்னா, நான் பாதாளத்துக்கு தாயா போறேன், கஷ்டத்தோடு துக்கத்தோடு நான் பாதாளத்துக்கு என் ஆத்மாவை கொண்டு போறேன். ஆனா என்னை உங்க பரிசுத்தமான கர்த்தாவே, நீங்க அங்க உங்க ஆத்மா அங்க ஸ்டக்காக விட மாட்டீர், அங்கேயே ஸ்டக்காக இருக்காது. என் மீட்பர் வருவாரு, அவர் ரட்சிப்பாரு. இது எப்போ நடந்துச்சு? வரலாற்றுல இது நடந்துச்சு. போங்க, 2000 வருஷத்துக்கு முன்னால போங்க. போனீங்கன்னா அப்படியே பாருங்க, மத்தேயு 27:45-53, ஒரு எவர்லாஸ்டிங், இதை மாதிரியான ஒரு ஹிஸ்டரி இந்த உலகத்துல ஒன்லி ஒன்ஸ் தான் நடந்திருக்கு. இது எப்படின்னா, என்னுடைய அப்பா ஏசப்பா சிலுவையில தொங்கும்போது நடந்த அந்த சம்பவம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபோது, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இங்கதான் ஆவியை துறக்கிறார். இந்த ஆவி தான் நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோல பார்த்தோம், ஹீப்ரூஸ்ல. இந்த ஆவி கர்த்தர் முன்னிலையில வேர் சுப்ரீம் பிளேஸ் இன் ஹெவன்ல போய் சாக்ரிஃபைஸ் கொடுத்து அங்கதான் கர்த்தர் வந்து பாவங்களை மன்னிக்கிற அந்த உடன்படிக்கை கவனன் உண்டு பண்ணுது. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. ஸோ இது கிளீனா, எவ்வளவு வசனம் தெளிவா கிளீனா எழுதியிருக்கு பாருங்க. திரைச்சீலை ரெண்டாக கிழிந்ததுன்னா பரிசுத்த ஸ்தலம், அந்த ஜெருசலம் டெம்பிள்ல உள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தான் கர்த்தர் இருக்கிற உடன்படிக்கை பெட்டி இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துல ஒன்லி பிரீஸ்ட் மட்டும்தான் போக அலவுட். அந்த கடவுளை பார்க்க, கடவுளுக்குள்ள அந்த பாவத்தை அறிக்கையிடறதுக்கு போனோம்னா ஹை பிரீஸ்ட் மட்டும் வருஷத்துக்கு ஒருக்கா போவான். அப்ப இங்க மக்களுக்கும் காங்கிரிகேஷனுக்கோ பிரீஸ்டுக்கோ கடவுளுக்கு நடுவுல டைரக்ட் கனெக்ஷனே கிடையாது. கிரைஸ்ட் ஆவியை கொடுத்த உடனே கர்த்தர் அங்க அதை அங்கீகரித்தார். இயேசப்பாவுடைய சாக்ரிஃபைஸை, முழு மனித குலத்தின் பாவம் மன்னிக்கப்படுது.
அவன் இயேசுவின் மூலமாக அப்போ அந்த திரைச்சீலை கிழிஞ்சிருச்சு. ஏன்னா இனிமே அந்த திரைச்சீலைக்கு வேலை இல்லை. ஏன்னா கர்த்தர் வந்து அந்த வழியை உண்டு பண்ணிட்டாரு டைரக்டா கடவுளை ஆக்சஸ் பண்றதுக்கு. ஏன்னா இங்க வந்து மனுஷன் ஹை பிரீஸ்ட் கிடையாது, கடவுளே ஹை பிரீஸ்டுக்கு கீழே மேல இருந்து கீழே வந்து வாழ்ந்து இந்த இதான் பிளான். கிரைஸ்ட் வந்ததுடைய பிளான் அவரே சாக்ரிஃபைஸ் கொடுத்து இந்த ஒரு கம்யூனிகேஷனை உண்டு பண்ணார். ஏன்னா மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இடையில உள்ள அந்த ரிலேஷன்ஷிப், அந்த கம்யூனிகேஷன் ஆதாம் பாவம் செஞ்சதோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பே இந்த ரிலேஷன்ஷிப் அந்த இட்டர்னல் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபுல்லா எர்த்துல தான் இருந்தாங்க. ஆனால் ஆதாம் ஃபர்ஸ்ட் இருந்தது, அவர் இருந்தது இட்டர்னல் அந்த கார்டன், அழிவில்லாத அந்த கார்டன்ல தான் இருந்தார் ஃபர்ஸ்ட் ஆதாம், பிஃபோர் பாவம் செய்யறதுக்கு முன்னால. அப்ப இந்த விஷயம்தான் இங்க நடக்குது. திரைச்சீலை கிளீனா கிழியுது. அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இதுக்கும் இடையில வழி, யார் வேணும் உள்ள போகலாம். கிரைஸ்ட் உள்ள போயிட்டாரு, அவர் மூலமா மக்கள் டைரக்டா உள்ள போகலாம். அதுதான் இது. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார். எவ்வளவு தெளிவாக அழகாக வசனம் கொடுத்துருக்கு பாருங்க. கர்த்தர் வந்து அந்த ஷியோல்ல இருந்து அவங்களுடைய பாடியை ரைஸ் பண்ணாரு. அவங்களுடைய அந்த ஆத்துமா எழும்பி அவர் கூட பாரடைஸ் பரிசுத்த நகரத்துக்கு பிரவேசிடுச்சு. ஸோ இதுதான் வரலாற்றில் நடந்த ஒரு மிக 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 பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறோம். கர்த்தருடைய இயேசுவுடைய ரத்தம் உடன்படிக்கை மட்டும்தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் சரி, இன்னைக்கு இப்போ வாழ்ற நமக்கும் சரி, புதிய ஏற்பாடு இன்னைக்கு நம்ம வாழ்றவங்களுக்கு, இனிமே சப்போஸ் இன்னும் ஒரு 20 வருஷம் சப்போஸ் கடவுள் வர தாமதித்தால் அப்போ அவங்க ரட்சிக்கப்படுறவங்களுக்கும் சரி இயேசுடைய ரத்தம் மட்டுமே ஹெவனுக்கு கூட்டு போறது. அதுதான் ட்ரூத். ஸோ இதுதான் இன்னைக்கு அத்தாரிட்டியாக நமக்கு ஸ்கிரிப்சர் டீச் பண்ணுறது. ஸோ எப்போவுமே கடவுளுடைய வேர்டு வந்து அத்தாரிட்டியோட ப்ரீச். கர்த்தர் இயேசு அத்தாரிட்டியோட ப்ரீச் பண்ணாரு. கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே அத்தாரிட்டி. இது கூட நீங்கள் சப்மிஷன், நீங்கள் கீழ்ப்படிதலோடு இதை கேட்டீங்கன்னா உங்களால் கனி கொடுக்க முடியும், ரட்சிப்பை அடைய முடியும். அதனால இதை நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம். கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். அதை தான் என் கர்த்தரும் சொன்னார். ஹீ ஹூ ஹேஸ் இயர்ஸ் லெட் ஹிம் ஹியர். ஸோ அல்லனா எங்களுக்கு போப் சொன்னார், எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பாரம்பரியமாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே ஸ்டக்காகி இருந்தீங்கன்னா யாருமே காப்பாற்ற முடியாது. ஸோ இட் இஸ் யுவர் சாய்ஸ். மனுஷன் ஒரு தடவை மறிப்பதும் அதுக்கப்புறம் நியாயம் தீர்க்கப்படுதல். அதனால ஒரே ஒரு லைஃப் தான். இங்கே சின்ன வயசுலேருந்து ஏதாவது இந்த கார்ட்டூன் கதைகளில் உள்ள மாதிரி 7 ஜென்மம் அதெல்லாம் வந்து அன்பிலிவர், விவரமே இல்லாதவன் சொல்றது. பைபிள் தெளிவாக சொல்லுது, ஒரு பரம் மறிப்பதும் அதுக்கப்புறம் நியாயம் தீர்க்கப்படுதல். செத்துடுச்சுன்னா ஒன்ஸு உன்னுடைய ஆத்மா கிரைஸ்டுக்குள்ள இயேசுக்குள்ள மறித்தால் மட்டும்தான் நீ மேலே போவ, மேலே பேரடைஸ். இல்லைன்னா ஷியோல்ல தான் ஸ்டக் ஆகும், உன் ஆத்மா பாதாளத்திற்கு போகும். இது கிளீனாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ரட்சிக்கப்படணும், எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். ஏன்னா இது கடைசி காலம், எல்லாருமே ரட்சிக்கப்படணும், ஜெபிப்போம். கர்த்தருக்குள்ள சப்மிஷனாக கனி கொடுக்கிறவர்களாக வாழ்வோம். இயேசுக்கே மகிமை உண்டாவதாக.